Hello guys, welcome to Beast Technical. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா OnePlus பொதுவாக உங்க flagship level phones எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் OnePlus 11, OnePlus 11R அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு flagship phones அவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தரமான phones-ஆ இருந்துச்சு. கொடுக்குற பிரைஸுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபோன்ஸாக இருந்துச்சு. அதே வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் OnePlus 12, OnePlus 12R அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் OnePlus 12 பற்றி பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, கொடுக்குற ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் பார்த்தா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மேலே இருக்கிற கிளாஸ் Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. பேக் கிளாஸ் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அது கிளாஸ் தான். சைட் ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வேற எதுவுமே கிடையாது, வெறும் அலர்ட் ஸ்லைடர் மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் OnePlus 11ல அலர்ட் ஸ்லைடர், வால்யூம் ராக்கர்ஸ் கீ அப்புறம் பவர் பட்டன் ரைட்ல கொடுத்தாங்க. இந்த தடவை OnePlus 12ல அலர்ட் ஸ்லைடர் மட்டும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கர் கிரில், சிம் ட்ரே, மைக் அப்புறமா டைப் C 3.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஏர் பிளாஸ்டர் அப்புறம் ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல ஒர்க் ஆகக்கூடியது. சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா 2 நானோ சிம் போடக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோர்லி எமரால்ட் அப்படின்ற ஒரு கிரீன் கலர் ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்கி பிளாக் அப்படின்ற ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 0.92 mm திக்னஸோ 220 grams ஆஃப் வெயிட்டோட இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.82 inch Quad HD Plus 10-bit டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே LTPO டெக்னாலஜியோட தான் வருது. அதாவது இதுல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ LTPO டெக்னாலஜி இருக்கிறதுனால 1 Hz இருந்து 120 Hz வரைக்கும் டைனமிக்கா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 Hz இருந்து 120 Hz சேஞ்ச் ஆகுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பேட்டரி கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதோட AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பிளேஸ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா கைக்கு எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது HDR கண்டென்ட் பார்க்கும்போது தான் டிபிக்கல் பிரைட்னஸ் 1600 nits கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ் டிஸ்பிளே அப்படின்றதுனால யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே நல்லாவோ ஒரு ப்ரீமியம் ஃபீலோட கொடுக்கும். பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட ரொம்ப கம்மியான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இந்த டிஸ்பிளேல என்ன, ஆக்வா டச் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிஸ்பிளே மேல தண்ணி பட்டாலும் மிஸ்டச் ஆகாம நம்ம என்ன தொடருமோ அது மட்டும் மூவ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மலையிலலாம் ஃபோன் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதால கூட நம்ம விரல் தொடர்றது மட்டும் தான் ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணும். தண்ணி படுறதால ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. என்னதான் இந்த ஃபோன்ல ஆக்வா டச் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்தாலும் இந்த ஃபோன்ல IP ரேட்டிங் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5400 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது தாராளமா ஒரு 1.5 நாளுக்கு மேலே தாங்கும். நீங்க நார்மல் யூசேஜா இருந்தா. ஹெவி யூசேஜ் கேமிங் எல்லாம் பண்றீங்கன்னாக்கா ஒரு நாள் மேலேயே உங்களுக்கு போனோட பேட்டரி பேக்கப் கொடுக்கும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 watt சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 வெறும் 28 minutesல சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் Type C 3.2 போர்ட் கொடுத்ததுனால சார்ஜிங் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அது கூட ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். இன்னொரு ஹைலைட் இந்த ஃபோனில் இருக்கிறது 50 watt ஏர் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறைய ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே உங்க 50 watt கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். மல்டிமீடியா கன்சப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃபோனில் 4K HDR சப்போர்ட் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. அதனால நீங்கள் ஈஸியாக HDR கண்டென்ட் எல்லாம் பார்த்துக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Oxygen OS 14 பேஸ்ட் ஆன் Android 14ல கொடுத்துருக்காங்க. Oxygen OS பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆட்ஸ் எல்லாம் புஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில இவங்களோட பட்ஜெட் ஃபோனில் வர Oxygen OS பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுது. அது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஃபோனில் ப்ரோட்வேர்ஸும் அதிகமாக இல்லை, ஒரு 2-3 அப்ளிகேஷன் தான் இருக்குது. அதுவும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராமிஸ் இவங்க பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசெண்ட் ஃபிளாக்ஷிப் சிப்செட்டான Snapdragon 8 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர் பொறுத்தவரைக்கும் 2.3 மில்லியனுக்கும் அதிகமாக வருது. அதனால பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பஞ்சமா இருக்காது. நீங்க ஹெவி கேம் பிளே பண்ற கேமரா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஃபோன் சீக்கிரம் ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இதுல வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு Trinity Engine அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் புது டெக்னாலஜி கிடையாது. ஆல்ரெடி எல்லா ஃபோன்ஸ்லயும் இருக்கிற சில விஷயங்களை
ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ட்ரினிட்டி இன்ஜின்லயே 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு CPU வைட்டலைசேஷன். அப்படின்னா இந்த போன்ல வந்துட்டு எந்தெந்த ஆப்க்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டே யூசேஜை வந்துட்டு அதை கால்குலேட் பண்ணி எந்த ஆப்க்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு போன்ல வந்துட்டு ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்துட்டு RAM வைட்டலைசேஷன். இது வந்துட்டு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் இயர் அவங்க வந்துட்டு OnePlus 11 and 11R வந்துட்டு RAM Vita அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருந்தாங்க. எந்தெந்த ஆப்க்கு எவ்வளவு RAM யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா கொடுத்திருந்தாங்க. அதே தான் பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்துட்டு ROM வைட்டலைசேஷன். இதுல நம்மளுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இதெல்லாம் டிலீட் பண்றதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் அவ்வளவு சீக்கிரம் ஃபில் ஆகாம இது வந்துட்டு பாத்துக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுக்கும் கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த போன்ல வந்துட்டு உங்களுக்கு கேமிங்கான தனியா ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு ஹைப்பர் டச் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டச் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus கிளைம் பண்றாங்க. அதனால உங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஸ்மூத்தரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போன் வந்துட்டு 2 வேரியன்ட்ல வருது. 12GB RAM 256GB ஆஃப் ஸ்டோரேஜோ அண்ட் 16GB RAM 512GB ஆஃப் ஸ்டோரேஜோ வருது. இந்த போன்ல வந்துட்டு LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் நம்ம கேமரா பத்தி பேசலாம். OnePlus வந்துட்டு நம்ம லாஸ்ட் 4-5 சீரீஸ்ல வந்துட்டு Hasselbladeோட கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களோட கேமரா லென்ஸோட குவாலிட்டியும் அதுல வர போட்டோ குவாலிட்டியும் வந்துட்டு ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. அவங்க கேமராக்காக Hasselbladeோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த அளவுக்கு 32 மெகா பிக்சல் Sony IMX615 அப்படின்ற ஒரு சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 11 சீரீஸ்ல அவங்க மட்டும் 16 மெகா பிக்சல் இருந்து இங்க 32 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து வீடியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 FPS 1080 30 FPS 720 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1080 60 FPS ஆவது கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த போன்ல வந்து அது கொடுக்கல. போட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு டீடைல்ஸ் இந்த போனோட செல்ஃபி கேமரா கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் கேமரா பொறுத்த அளவுக்கு 50 மெகா பிக்சல் Sony LYT808 அப்படின்ற ஒரு சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 1-inch சென்சர். அதனால வந்து டீடைல்ஸ் ரொம்ப ஈஸியா வந்து அதை கேப்சர் பண்ண முடியும். அதோட போட்டோ அவுட்புட் வந்து ரொம்பவே டீடைல்டாவும் இருக்கும். நீங்க போட்டோ சாம்பிள்ஸ் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். டே லைட்லயும் சரி லோ லைட்லயும் சரி இந்த மெயின் கேமரா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. மெயின் கேமரா கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா வைட் எந்த அளவுக்கு வைடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் கலர் கன்சிஸ்டன்சி வந்துட்டு மெயின் கேமராவோ அல்ட்ரா வைட் கேமராவோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்காங்க. தேர்ட் கேமரா வந்துட்டு 64 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸால அப் டு 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம்ல வந்துட்டு போட்டோ எடுக்க முடியும். நீங்க போட்டோ சாம்பிள்ஸ் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 6x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூம் எடுக்க முடியும். ஆனா 6xன்றது வந்துட்டு டிஜிட்டல் ஜூம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8K 24 FPS வரைக்கும் அந்த போன்ல எடுக்க முடியும். அது தாண்டி 4K 60 FPS 1080 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். இன்னொரு ஹைலைட் இந்த போன்ல இருக்கிறது வந்து இதால வீடியோஸ் வந்து டால்பி விஷன் வித் HDR ரெக்கார்ட் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 5G போன் அப்படின்றதுனால 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க. இதுல NFC-யோ கொடுத்துருக்காங்க. இந்த போனோட ரிவ்யூ நெட் நம்ம கிட்ட இல்லாதனால நம்மளால அன்பாக்சிங் எல்லாம் பண்ண முடியல. ஆனா இந்த போன்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் நான் வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 65,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 16GB RAM 512GB வேரியன்ட் வந்துட்டு 70,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஃபோன் வந்துட்டு வர்த்துதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்துட்டு 52,000 ரூபாய் ஃபோனில் கூட இருக்குது iQOO 12. ஆனால் இதில் வந்துட்டு கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் OnePlus-ஓட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.